ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த மோட்டிவேஷ்னல் குயின். 10th லெசன் தமிழில் நம்ம இயல் 1 பார்க்க போகிறோம். செய்யுளில் சரிங்களா, வாங்க பார்க்கலாம். செய்யுள் ஃபஸ்ட் லெசன் என்னது? அன்னை மொழியே. அன்னை மொழியை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தமிழ் சொல்வலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. அமுத ஊற்று அப்படிங்கிற தலைப்பின் கீழே வருது. வாங்க. அன்னை மொழியே இதை எழுதுனது யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சரிங்களா. அவர் தமிழ் தாயை பற்றி விவரிக்கிறாரு, அவளோட சிறப்பை சொல்கிறாரு, அவளை பற்றின பல சிறப்புகளை இதில் சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்த்தாயோட பெருமையை போற்றியுள்ளார் சரிங்களா. இவள் தான் நம்முடைய அழகான திருத்தமிழ்த்தாய். ஸோ வாங்க, அவளை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. அழகார்ந்த செந்தமிழே, வாங்க பார்க்கலாம். அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே. தென்னன் மகளேன்னா என்னது? பாண்டியனோட மகளேன்னு அர்த்தம். திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவாள் முடிதாழ வாழ்த்துவமே சரிங்களா. அடுத்தது செப்பற்கரிய நின் பெருமை, செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும், முந்தை தனி புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இது என்ன தலைப்பில் வந்திருக்குன்னா கணிச்சாறு அப்படிங்கிற தலைப்பில் வந்திருக்கு. இந்த பாடலோட பொருளை பற்றி பார்க்கலாம் வாங்க. பாடலோட பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்னை மொழியே, என்னுடைய அன்னையோட மொழியே, அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கணியே சரிங்களா. பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கணியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெருமைக்குரியவளே, 10 பாட்டே, 8 தொகையே, 14 கீழ்கணக்கே, நிலைத்த சில பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து உன்னை நாங்கள் என்ன பண்ணுறோம்? வாழ்த்துகின்றோம் சரிங்களா. அடுத்தது செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறுதான் விரித்துரைக்கும், பழம் பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும், வேற்றுமொழியார் நம்ம தமிழ்மொழியை பற்றி தமிழ் புலவர்கள் சொன்னதை விட வேற்றுமொழியார் தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். ஸோ இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன லைன் அப்படின்னா, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். கா சச்சிதானந்தன். திரும்ப சொல்லலாம். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இதை யார் சொல்லியிருக்காருன்னா கா சச்சிதானந்தன். இவர் தமிழ் மேலே எவ்வளவு பற்று வைத்திருந்தால் இவர் அவ்வாறு சொல்லியிருப்பார் பாருங்க. நூல்வெளி பார்த்துடலாம். நூல்வெளியில் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கணிச்சாறு, அதாவது தொகுதி 1, ஏன்னா இப்போல்லாம் இப்படி கூட கேட்குறாங்க, தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எடுத்தாளப்பட்டுள்ளன. அந்த தலைப்பு என்னன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும் சரிங்களா. இவர் எழுதின நூல்கள், அதாவது யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் என்னது? துரைமாணிக்கம் சரிங்களா. இவர் எழுதின நூல்கள் என்ன? தென்மொழி தமிழ்ச்சிட்டு. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிற தலைப்புலையும் கேட்டிருக்காங்க. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இந்த கொஷினை அதுக்கு முன்னாடி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. இவருடைய இயற்பெயர் என்னது? துரைமாணிக்கம் சரிங்களா. இவருடைய நூல்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க.
இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மத புகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய் பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. இந்த கொஸ்டின் கேட்கல. இவருடைய நூல்கள் எது நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது, யாருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கூட கொஸ்டின் எழுப்பலாம். சரி பார்த்துக்குங்க. ஸோ நம்ம இந்த 8 தொகை நூல்களை இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, இது நற்றிணை அப்படின்னா நல் நற்றிணை, குறுந்தொகை அப்படின்னா அடைமொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம்புறம் என்றும் இத்திரத்தை 8 தொகை. சரிங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஒரு 2-3 டைம் படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான், இந்த லெசன் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் இதை நல்லா படிங்க, புரிஞ்சுக்கிட்டு படிங்க, தெளிவாக படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.